நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எங்க வீட்டு மொட்டை மாடியில நான் ஒரு சின்ன ஒரு தெர்மாக்கோல் ஷீட்ல வச்சு வளர்த்துட்ருக்கிற மேத்திக்கீரை. அதாவது வெந்தயக்கீரை. மேத்திக்கீரை அப்படிங்கிறது ரொம்பவே ருசியா இருக்குங்க. ஆ நம்ம மேத்தி பராட்டா செய்யலாம். மேத்தி மட்டன் செய்யலாம். அவ்வளோ அடிச்சுக்கட்டு வேற எதுவுமே கிடையாது. அவ்வளோ ருசியா இருக்கும். மேத்தியும், மட்டனும் போட்டு நம்ம செய்கிற ஒரு கிரேவி மாதிரியான ஒரு சப்ஜி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் இந்த நம்ம ஊரோட எல்லா கழிவும் ஒன்று சேரும் இல்லையா? ஒரு சாக்கடை மாதிரி. அந்த சாக்கடையோட ஓரங்களில் வச்சு வளர்த்துட்ருக்காங்க கீரைகளை. ஸோ நமக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. அதனால் நம்ம வீட்டு மாடி தோட்டத்திலே நம்ம வச்சு வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இன்னைக்கு இந்த பதிவில் மெத்திக்கீரை எப்படி நம்ம விதைகளை சூஸ் பண்ணணும், அதை எப்படி நட்டு வைக்கணும், அதுக்கு எந்த மாதிரியான தண்ணி கொடுக்கணும், அதை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவோட கடைசியில் மேத்தி பராட்டா எப்படி செய்யணும் அப்படின்னும் பார்க்கலாம். இந்த பதிவு முழுக்க முழுக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இதுதாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிற வெந்தயக்கீரையோட விதைகள். நம்ம வீட்டில் இருக்கிற வெந்தயத்தை எடுத்து நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்தலாம். நீங்கள் அதை போட்டாலும் இதில் எப்படி விளையுதோ அதே மாதிரி விளையும். ஆனால் ரொம்ப சீக்கிரமே இலைகள் குறைஞ்சது கம்மியாக தான் வரும். இலைகள் ஒரு 2-3 இலைகள் தான் வரும். அதுக்கப்புறம் விதை வைக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அந்த விதையிலேருந்து நம்ம போடும்போது இலை ரொம்பவே கசப்பாக இருக்கும். இந்த விதை நீங்கள் பார்த்துட்ருக்க விதை பார்த்திங்கன்னா நம்ம இது இலைகளுக்காகவே இருக்கிற விதைகள். கொத்தமல்லிக்கும் அதே மாதிரி தான். இலைகளுக்காகவே இருக்கிற விதைகளை வாங்கி போட்டிங்க அப்படின்னா இலைகள் நல்லா பெருசு பெருசாகவும் வளரும். செடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக காய் வைக்கவே வைக்காது. ஒரு ரொம்ப நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் காய் வைக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அந்த விதைகளை இந்த கீரைக்கான இருக்கிற விதைகளை வாங்கி வச்சு வளர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பலனை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்கள் க்ரோசரிஸ் நம்ம வீட்டு அஞ்சரைப்பேட்டிலேருந்து வெந்தயம் எடுத்து போட்டிங்க அப்படின்னா கசக்கும். அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாக விதைகள் வந்துடும். வெந்தயக்கீரைக்கு நம்ம தொட்டி செலக்ட் பண்ணும்போது நல்ல ஒரு அகலமான தொட்டியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். முக்கால்வாசி ஸ்க்ராபில் தான் ரொம்ப நல்லாவே வளரும். அகலமான தொட்டி ஆழம் கம்மியாக இருந்தாலே போதுமானது. ஒரு 3/4 ஜான் ஆழம் இருந்தாலே போதுமானது. இதுக்கு நம்ம சாயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 60% கார்டன் சாயில், அதாவது நம்ம லோக்கல் ஏரியாவில் இருக்கிற மண், அந்த 60% கார்டன் சாயில், 10% கொக்கோ பீட்டு, 10% சாண்டு, 20% நம்ம தொழு உரம் இல்லாட்டினா வெர்மி கம்போஸ்ட்டு, அதோடையே கூட ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு. இந்த மண்ணை கலந்து நல்ல வெயிலில் ஒரு 2 நாள் காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த அகலமான தொட்டியில் கீழே தேங்காய் நாரை பரப்பிட்டு அதுக்கு மேலே இந்த மண்ணை பரப்பி நல்ல தண்ணி தெளித்து விட்டுருங்க. மண் நல்லா ஈரமாக இருக்கும்போது, நல்ல வெட்டாக இருக்கணும், ஈரமாக இருக்கும்போது நீங்கள் இந்த விதைகளை நட்டு வைக்கலாம். ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஒரு விதைக்கும் இன்னொரு விதைக்கும் இடையில ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த எல்லா சைட்லேயுமே ஒரு விதை போடுறீங்கன்னா அதோட 4 சைட்லேயுமே 5 சென்டிமீட்டர் இடைவெளியில் நம்ம அடுத்த விதையை போட்டு விடலாம். இந்த 5 சென்டிமீட்டருங்கிறது ரொம்பவே கம்பல்சரி. நீங்கள் 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் கூட விட்டுக்கலாம். ஆனால் 5 சென்டிமீட்டர் கண்டிப்பாக ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடையில கேப் இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா செடி நல்லா வளரும். அப்படி இல்லாட்டினா முளைப்பாரி மாதிரி கொயான்னு வந்துடும். நீங்கள் நெருக்கமாக விதைய போட்டிங்கன்னா அது கொயான்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த செடி அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது. ரொம்ப சீக்கிரமே அதோட லைஃப் முடிஞ்சு போயிடும். நீங்கள் விதை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி 3 நாள்லேயே இந்த வெந்தயக்கீரை விதை வந்துடும். இப்போ நம்ம பாலக் போட்டாலுமே கூட கிட்டத்தட்ட 4-5 நாள் எடுக்கும். அரைக்கீரை இதெல்லாம் போட்டால் இன்னும் டைம் எடுக்கும். பட் வெந்தயக்கீரை மட்டும் பார்த்திங்கன்னா 2-3 நாள்லேயே உங்களுக்கு அந்த முதல் ஸ்ப்ரவுட் வந்துடும். ரொம்ப குவிக்காகவே இந்த செடி வளர்ந்துடும். இப்போ இது நான் வச்சு கிட்டத்தட்ட
25 நாள் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க 25 நாள்ல எவ்வளோ சூப்பரா வளர்ந்துருக்கு அப்படின்னு. இத வந்து நம்ம 2, 3 தடவ கிள்ளி எடுத்து நம்ம சமையலுக்கு உபயோகிச்சுக்கலாம். 2 தடவ நம்ம வந்து இத நான் ஒரு தடவ எடுத்துட்டேன்னா, ஒரு தடவ நம்ம எடுத்துக்கலாம். 3வது தடவ நல்லா விளைஞ்சதுக்கப்புறமா 3வது தடவ ஒரேடியா நம்ம வேரோட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் விட்டோம் அப்படின்னா, அது வந்து அ ப பூக்களும், காயும் வைக்க ஆரம்பிச்சுரும். இந்த வெந்தயக்கீரை வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சமா குளிர் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பரா வளரும். இப்ப இதே நம்ம வெந்தயக்கீரை வெயில் காலத்தில வச்சோம் அப்படின்னா, வளரும், நல்லா வளரும். ஆனா வந்து ஒரு இந்த ஃப்ரெஷ்னஸோ இல்ல இந்த மாரி பெரிய இலைகளோ வந்து கிடைக்காது. நல்ல குளிர் இருக்கிற காலங்கள்ல நல்ல வந்து ஒரு அ நல்ல பெரிய இலைகளாவும், நல்ல ஃப்ரெஷ்ஷாவும், நல்ல பசுமையாவும் இருக்கும். இப்போ வந்து இந்த வெந்தயக்கீரைய வந்து நம்ம அப்படியே காய வச்சுட்டு, அப்படியே இந்த தண்டோடையே கூட நீங்க வந்து ஒரு நிழல்ல உணர்த்திட்டு, நம்ம அப்படியே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரொம்ப நாள் இருக்கும். உங்க வீட்ல தரையில கிரவுண்ட்ல இடம் இருக்கு அப்படின்னா, நீங்க வெந்தய விதைகள போட்டு விடலாம். நல்லா வளர்ந்துருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து, நம்ம நல்லா காய வச்சு, அத அப்படியே நம்ம வந்து ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வாட்டரிங் எப்படி குடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? வாட்டரிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க ஓவர் வாட்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்பவே செடி அழுகி போயிடும். ஸோ டெய்லியுமே நீங்க ஒரு தடவ உங்க ஃபிங்கர உள்ள விட்டு செக் பண்ணி பாருங்க. மண்ல ஒரு ஈரப்பதம் இருந்தது அப்படின்னா, மேல மேல தண்ணி ஊத்தாதீங்க. இந்த ஈரப்பதம் மேல மேல ஒரு லேயர் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊத்திக்கிட்டு வரலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி இந்த மேத்தி பராட்டா பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். மேத்தி கீரையை எப்போவுமே நம்ம நல்லா எல்லா கீரையும் தான் நான் வாஷ் பண்ணுவோம். வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இரும்பு கத்தி கொண்டு கட் பண்ணாதீங்க. இரும்பு கத்தி வச்சு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா, இல்லை இரும்பு அருகாமனை வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு மாதிரி அந்த கசப்பு தன்மை வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி கசப்பு தன்மை வந்து ஏற ஆரம்பிச்சிடும். நம்ம சாதாரண இந்த எவர் சில்வர் கத்தி இருக்கும் இல்லையா, அந்த கத்தியை வச்சு நம்ம நல்லா ஃபைனாக எவ்வளோ ஃபைனாக முடியுமோ அவ்வளோ ஃபைனாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா ஷார்ப்பான நைஃபாக எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா நம்மளால் குட்டி குட்டியாக கட் பண்ண முடியும். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் கிட்ட கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதோடயே கூட கொஞ்சமா ஒரு 50 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு வந்து அந்த ருசிக்காக மட்டுமே சேர்த்துக்கிறது. அப்புறம் அந்த பராட்டாவில் வந்து ஒரு சாஃப்டாக இருக்கும் பராட்டா சாப்பிட்றதுக்கு. அது இல்லைன்னா ஒரு கோதுமை மாவில் செய்கிறோம் அப்படின்னா ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக கடலை மாவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதோடய கூட ஆட் பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. உரைப்பா வேணும்னா உரைப்பா போட்டுக்கோங்க. இல்லை உரைப்பு வேண்டாம்னா கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நல்லா ருசியாகவே இருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்து வெட்டி வச்சுருக்கிற இந்த இலைகளை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இதோடய கூட நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு பைண்டிங்காகவும் இருக்கும். நம்ம கையிலையும் ஒட்டாது. ரொம்ப ஓவராக எண்ணெய் ஊற்றாதீங்க. ஜஸ்ட் 2 ஸ்பூன் எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன் இப்போது. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா பெசரி வச்சுக்கலாம். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா இதில் இஞ்சி பூண்டு இருக்குது, எண்ணெய் இருக்குது, உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா உப்பு போட்டுட்டேன் நான். உப்பு இருக்குது, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து நம்ம நல்லா ஃபஸ்ட்டு கையால் பெசரிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து இந்த மாதிரி டோ பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம யூஷுவல் எப்பயும் போல் சப்பாத்தி கல்லில் போட்டு திரட்டிட்டு நம்ம பராட்டா மாதிரி சுட்டு எடுத்துடலாம். 3 தடவை திருப்பி போடணும். நல்லா ஞாபகம் வச்சுட்டு போடுங்க. அப்போ தான் நல்லா வேகும் இந்த பராட்டா. 3 தடவை 1, 2, 3 தடவை திருப்பி போட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எண்ணெய் தடவ ஆரம்பிக்கணும். எண்ணெய் ஊற்றும்போது ஒரு இன்ச்லேயும் எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஒரு இடம் மட்டும் வெள்ளை வெள்ளைன்னு ட்ரை ஆகிருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். நம்ம தோசைக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றாமல் ஃபுல்லாக பராட்டாக்கு உள்ளேயே கூட எண்ணெயை வந்து நம்ம ஊற்றிடலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் போதும். ஆனால் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் எல்லா இடத்துலையும்.
அவ்வளோதான். இப்போ வந்து இத நம்ம சாப்பிட்லாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நாங்க வந்து சிம்பிளான டொமேட்டோ சாஸ் வச்சுப்போம், கெட்சப் வச்சுப்போம். இல்லாட்டினா இந்த சீஸ் சாஸ் இருக்கும்ல, அது வச்சுப்போம். அப்படி இல்லாட்டினா ஷேஷ்வான் சட்னி அது வச்சுக்கலாம். இல்லைன்னா சிம்பிளா தயிர்ல உப்பு, கொஞ்சமா ஜீனி, அப்புறம் கொஞ்சமா மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி அதோடயே கூட நம்ம வச்சுக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரொம்பவே கண்டிப்பா உங்க வீட்லயும் மெத்தி பராட்டா செஞ்சு பாருங்க. எனக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா, இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படின்னாலும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ. காட் பிளெஸ் யூ.